Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல டாக்கர் வால்யூம் பத்தி பார்க்க போறோம். டாக்கர் வால்யூம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பைண்ட் மவுண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் வால்யூம். பைண்ட் மவுண்ட் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் மெஷின்ல ஒரு பாத் கிரியேட் பண்ணி அந்த பாத்தை கண்டெய்னருக்குள்ளாடி மவுண்ட் பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பைண்ட் மவுண்ட். இதுல வந்து ஒரு இஷ்யூ வரும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் 1 அவர் வந்து ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணாரு பாத்தீங்களா, அதை வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ டெவலப்பர் 2 அந்த டாக்கர் இமேஜை வந்து அவருடைய லோக்கல்ல க்ளோன் பண்ணிட்டு அதை வந்து டாக்கர் கண்டெய்னரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ வந்து அவர் ஒரு இஷ்யூ வருது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா /home/ubuntu/docker ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் கரண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு எரர் வருது. இப்போ இந்த இஷ்யூவை டெவலப்பர் 2 டெவலப்பர் 1 கிட்ட சொல்றாரு. அப்போதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க டெவலப்பர் 1 உபுண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காரு, டெவலப்பர் 2 CentOS யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ பைண்ட் மவுண்ட் வந்து என்வரன்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால உபுண்டு OS ஒர்க் ஆகிற டாக்கர் இமேஜ் CentOSல ஒர்க் ஆகாது. ஏன்னா உபுண்டு OS உடைய பாத் டிஃப்ரெண்டா இருக்கும், CentOS உடைய பாத் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டாக்கர் வால்யூம் யூஸ் பண்றோம். டாக்கர் வால்யூம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அது வந்து எந்த கண்டெய்னருக்கு தேவையோ அந்த கண்டெய்னருக்கு நம்ம மவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அந்த டாக்கர் ஏதாவது ஒரு ரீசன்னால டெலிட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு கண்டெய்னர்ல நம்ம கிரியேட் பண்ண வால்யூமை மவுண்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டாக்கர் வால்யூம்ல கிரியேட் பண்ற வால்யூம் பெர்சிஸ்டண்டா டேட்டாவை வந்து கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு லைவா இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பைண்ட் மவுண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். டாக்கர்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளாடி 5 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். டாக்கர் பைண்ட் மவுண்ட். அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே கொடுக்கணும். இந்த /app-ன்னு சொல்றது வந்து கண்டெய்னருக்குள்ளாடி மவுண்ட் ஆக போற பாத். இது வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல இருக்கிற பாத். இது வந்து கண்டெய்னருக்குள்ளாடி எங்க மவுண்ட் ஆகணுமோ அந்த பாத் இங்க மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் நேம் வந்து உபுண்டுன்னு கொடுக்குறேன். இந்த கண்டெய்னர் தான் இப்போ கிரியேட் பண்ணோம். இதை லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டாக்கர் கண்டெய்னரை லாகின் பண்ணி /app டைரக்டரிக்குள்ள போயிட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம டாக்கர் ஃபைலுக்குள்ளாடி கிரியேட் பண்ண ஃபைல்ஸ்லாம் இங்க மவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன். எதுக்கு டூப்ளிகேட் பண்ண போறேன் அப்படின்னா நம்முடைய டாக்கர் ஃபைல் பாத்துல போயிட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண அப்புறமா அந்த ஃபைல் வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ளாடி மவுண்ட் பண்ண /app டைரக்டரியில் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபைல் 5 இருக்கு. இப்போ வந்து ஃபைல் 6 கிரியேட் பண்ண போறேன். இது வந்து கண்டெய்னருக்குள்ளாடி இருக்கிறோம். இதுல வந்து இப்போ ஃபைல் 6 வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்கு. ஸோ இப்படிதான் பைண்ட் மவுண்ட் ஒர்க் ஆகும். இப்போ டெவலப்பர் 1 வந்து இந்த கிரியேட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா டாக்கர் கண்டெய்னர். இந்த டாக்கர் கண்டெய்னரை டாக்கர் இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணிட்டு இன்னொரு டெவலப்பர் அவருடைய லோக்கல்ல க்ளோன் பண்றாரு. க்ளோன் பண்ணும்போது அவர் வந்து உபுண்டு OS வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த டாக்கர் இமேஜ் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த டாக்கர் இமேஜஸ் அவருடைய லோக்கல்ல ஒர்க் ஆகாது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டாக்கர் வால்யூம் யூஸ் பண்றோம். டாக்கர் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் வால்யூம் கிரியேட், என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுக்கலாம். டெஸ்ட்னு கொடுக்குறேன். கிரியேட் பண்ண வால்யூம் இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு வெரிஃபை பண்றதுக்கு டாக்கர் வால்யூம் லிஸ்ட். நம்ம கிரியேட் பண்ண வால்யூம் இங்க லிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு டாக்கர் வால்யூம் 1 சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ண வால்யூமை மவுண்ட் பண்ணோம். ஸோ மவுண்ட்டுக்கு வந்து -- மவுண்ட் கொடுத்துட்டு source equal to நம்ம கிரியேட் பண்ண வால்யூம் நேம் டெஸ்ட். டார்கெட் வந்து நம்ம
கண்டெய்னருக்குள்ளாடி எந்த பாத்தில் மவுண்ட் பண்ணணுமோ அந்த பாத்தை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ கண்டெய்னருக்குள்ளாடி /appல தான் மவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணுமோ அந்த இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ உபுண்டு கொடுக்குறேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண கண்டெய்னர் டாக்கர் வால்யூம் 1. இன்னொரு கண்டெய்னர் கூட கிரியேட் பண்ண போகிறேன். அதோட நேம் டாக்கர் வால்யூம் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் லாகின் பண்ண போகிறேன். டாக்கர் எக்ஸெட் லாகின் பண்ணிட்டேன். இந்த /appக்குள்ளாடி போக போகிறேன். போயிட்டேன். இப்போ வந்து இன்னொரு டெர்மினலில் இன்னொரு கண்டெய்னர் லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணிட்டேன். இப்போ ஆப் 1 சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். எந்த ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் டாக்கர் வால்யூம் 1 கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு ஒரு 5 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். 6 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டாக்கர் வால்யூம் 2ல லாகின் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அது ரிஃப்ரெட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரியேட் ஆகிருக்கு. நம்ம அங்கே கிரியேட் பண்ணது இங்கே ரிஃப்ரெட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே கிரியேட் பண்ணுறது அங்கே ரிஃப்ரெட் ஆகும். ஃபைல் 7 கிரியேட் பண்ணோம். இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்கர் வால்யூம் 2 வந்து டெலிட் பண்ணலாம். டெலிட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் வால்யூம் 2 இல்லை. இப்போ இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். அதோட நேம் வந்து டாக்கர் வால்யூம் 3ன்னு வைக்கிறேன். டார்கெட் பாத் வந்து 2ன்னு வைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் காட்ட வேண்டியதான். டார்கெட் பாத் வந்து 2ன்னு வைக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளாடி இருந்து நான் எக்ஸிட் பண்ணேன். அதனால் ஒர்க் ஆகலை. இப்போ கண்டெய்னருக்கு வெளியில் வந்துட்டு எக்ஸிட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதை லாகின் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி பார்த்தீங்க அப்படின்னா app2 இதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டா எல்லாம் வந்து ப்ரெசிஸ்டண்டாக இருக்குது. இதுக்கு தான் நம்ம டாக்கர் வால்யூம் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.